நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுதான் எங்கள் அகத்து பூஜரும். இங்கே யாழியிலிருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் 2 யாழி, இந்த பக்கம் 2 யாழி, மொத்தம் 4 யாழிகள். அது தவிர விசேஷமான சில தெய்வ விக்கிரகங்கள், சில அரிய வகை மூலிகை பொருட்கள் பூஜரூமுக்குன்னு இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் தேங்காய் மாதிரியான விஷயம், இதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அகத்து பூஜை ரூமில் இருக்குது. ஒரு வீட்டுடைய முக்கியமான இதயம் அப்படின்னா அது பூஜை அறையை சொல்லலாம். அந்த பூஜை அறை இந்த மாதிரி விசாலமாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். பூஜை ரூமில் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாது, என்னென்ன வழிபாடெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. பூஜை ரூமில் இந்த உக்ர வடிவ தெய்வங்களுடைய படங்கள் இருக்கலாமாங்கிறது நிறையா பேரோட கேள்வி. விக்கிரகம்னா தான் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வெறும் ஃபோட்டோனா அது நரசிம்மர், காளின்னு எல்லா தெய்வங்களோட படங்களும் இருக்கலாம். எங்கள் பூஜை ரூம்லேயும் அதே மாதிரி இருக்குது. இன்னொன்று, பெரிய விக்கிரகங்களாக இருந்தாலும் உக்ர விக்கிரகங்களாக இருந்தாலும் அதுக்குன்னு உரிய வழிபாடு நைவேத்தியத்தை கரெக்டாக பண்ணி அதுக்குரிய உபாசனையை பண்ணுறப்போ யாருக்கும் எந்த கெடுதலும் எதுவும் தராது. மற்றபடி பூஜை ரூமில் தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வத்துக்கு இணையாக அந்த ஸ்தானத்தில் வாழ்ந்த பெரிய மகான்கள் எல்லாரோட ஃபோட்டோஸுமே இருக்கலாம். இங்கே நம்ம அகத்து பூஜை ரூம் அப்படி தான் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறோம். அதுக்கான முக்கியமான காரணம்னு எடுத்துட்டா, இப்போ அடியனுடைய ஃபேமிலி அந்த குஹானந்த மண்டலி அந்த மாதிரியான அந்த இதில் உபதேசம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் ஸ்ரீவித்யா உபாசனை மாதிரி பல இது சொல்லலாம். நம்முடைய ஃபேமிலியிலன்னு பார்த்தா ஒன்று மியூசிக்கு, அஸ்ட்ராலஜி, இல்லை இந்த மாதிரி உபாசனை, இந்த மாதிரியான இதில் சில எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்முடைய சாஸ்திரங்கள்ங்கிறது நிறையா இருக்குது. சாஸ்திரம்னா என்ன? ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மாதிரியான டிக்ஷனரி, லிஃப்கோ டிக்ஷனரிலாம் எடுத்துட்டா சாஸ்திரம்ங்கிற வார்த்தைக்கு சயின்ஸுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சாஸ்திராயச்ச சுகாயச்ச, அது எப்படி சாஸ்திரமும் சயின்ஸும் ஒன்றாகும்னு கேட்கலாம். நம்ம ஆஸ்ட்ரோனமியை என்ன சொல்கிறோம்? வான சாஸ்திரம்னு சொல்கிறோம். அர்த்த சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், கணித சாஸ்திரம், இந்த மாதிரி பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ காலத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஆரியபட்டா, பாஸ்கராச்சாரியா, இந்த மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு, மேத்தமெட்டிஷியன்ஸை பற்றி நிறையா நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். பித்தாகரஸ் தியரம்ங்கிறது நம்ம எல்லாருமே ஸ்கூலில் போட்டிருப்போம். அந்த பித்தாகரஸ் தியரம் நிறையா பசங்களுக்கு துயரமாக இருக்கும். அந்த பித்தாகரஸ் தியரத்தை நமக்கு கொடுத்தவர் பித்தாகரஸுங்கிற கிரீக்கு மேத்தமெட்டிஷியன். அவர் சுமார் 2550 ஆண்டுகளுக்கு முன்னாடி காசி சர்வகலாசாலையில் படித்து தான் உலகம் உருண்டைங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை கற்றுட்டார் அப்படின்னு யார் சொல்கிறார்? பர்கெட் வால்டருங்கிற ஜெர்மன் ஆத்தர் லோர் அண்ட் சயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் பித்தகரசம்ங்கிற புக்கில் இதை பற்றி வித் ரெக்கார்ட்ஸோட டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கார். அப்படிங்கிற புக்கில் இதை பதிவு பண்ணியிருக்கார். இந்த மாதிரி நம்முடைய பெருமைகள், சிறப்புகளை நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. வேதம்னு எடுத்துட்டா உபவேதங்கள், ரிக்யஜுர், சாமம், அதர்வனமும் 4 வேதங்கள். உபவேதங்கள் என்ன? ரிக்வேதத்தோட ஒரு பகுதி ஆயுர்வேதம், யஜுர்வேதத்தோட ஒரு பகுதி போர்க்கலைகளை சொல்ற தனுர்வேதம், அதுக்கப்புறம் மியூசிக், டான்ஸு, இதை பற்றிலாம் சொல்ற காந்தர்வ வேதம்ங்கிறது சாமவேதத்தோட ஒரு பகுதி. சதவத்திய வேதம்னு இந்த கட்டடக்கலையை பற்றி சொல்லக்கூடிய சதவத்திய வேதமானது அதர்வண வேதத்தோட ஒரு பகுதி. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த வகையில் சாஸ்திரங்கள் 100க்கும் மேலே இருக்கு. அதில் அக்ஷரலக்ஷா சாஸ்திரம்னு ஒன்று. அது என்ன அக்ஷரலக்ஷா சாஸ்திரம்? குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை ப்ராப்பராக குருமுகமாவோ இல்லை வேற ஏதாவது மெத்தட்லேயோ நம்ம உபதேசமாக வாங்கிட்டு அதை குறைஞ்சபட்சம் 1,00,000 தடவை சொன்னால் அந்த மந்திரம் சித்தியாகும். 1,20,000 தடவை சொல்றதுங்கிறது விசேஷம். இப்போ நம்ம கஸ்டமர்ஸுக்கு என்னென்னலாம் விக்கிரகங்களை பூஜை பண்றதுக்கு கொடுக்குறோமோ அந்த விக்கிரகங்களுக்கான பூஜைகள், நைவேத்தியங்கள் சிம்பிளாவோ கிராண்டாவோ, அட்லீஸ்ட் என்னோட வீட்டில் யாராவது ஒருத்தர், நான் இல்லைன்னா தம்பி, யாராவது ஒருத்தர் ரெகுலராக பூஜை பண்ணுறோம். இங்கே விளக்கேற்றுறது, நைவேத்தியம் மாதிரியான விஷயம் தினமும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்களுக்கு என்ன விக்கிரகங்களை பூஜைக்கு கொடுக்குறோமோ அந்த விக்கிரகங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜை முறையை தான் இங்கேயும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ளை பண்ணி பார்த்து ஓரளவு நல்லா கிளிக் ஆகி வேலை செய்யறதாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அந்த வகையில் கருங்காலி பிள்ளையாருன்னா துர்கா கணபதி மந்திரம், கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனைகள், எதிர்ப்புகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு. வெள்ளருக்கு பிள்ளையார் ஸ்வேதார்க கணபதி மந்திரம்,
வெள்ளருக்குனாலே லிட்ரல் சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷனில் ஸ்வேதார்கம்னு தான் வரும். இன்னென்ன வடிவத்தில் இன்னென்ன மெட்டீரியலில் பண்ண தெய்வ விக்கிரகங்களுக்கு இன்னென்ன மந்திரத்தை தான் உரியேற்றணும்னு இருக்குது. அதை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒவ்வொரு மந்திரமும் 1,20,000 தடவை உரியேற்றுறது. அத்தி பிள்ளையார்னா நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக. சுமுகாயங்கிறது அந்த 32 வடிவம் 16 சோடச பிள்ளையார் வடிவத்திலலாம் வராதுனாலும் சுமுகாயன்னு சொல்றப்போ நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். பிள்ளையாரோட சோடச நாமாவளியில முதன்மையா வருது சுமுகன். அதனால அது ரொம்ப முக்கியமானது. இப்படி எல்லா மந்திரமும் 1,20,000 1,20,000. அதுக்கப்புறம் கருங்காலி முருகன். கருங்காலியில இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல முருகனை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வர ஜூன் 9 வைகாசி விசாகம் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கருங்காலி முருகன், அதுக்கப்புறம் கருங்காலியில பண்ண வேலு சூளம் 4 இன்ச்சு 3 இன்ச்லேருந்து ஆரம்பிச்சு 1 அடி வரைக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் பூஜை பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்குரிய மூலிகை வேர் தாயத்து. ராசிக்களை விட இது 10 டைம்ஸ் பவர்ஃபுல்லானது. காப்பர் குப்பிக்குள்ள பசுஞ்சான விபூதி, குக்குழுங்கிற மூலிகை, இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ ரேஷியோ பார்மா ஸ்டடி மாதிரி இருக்கு. நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பெரிய சித்த மருத்துவர். அவரோட ப்ராப்பர் கைடன்ஸ்ல நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக பூஜை பண்ணி தரோம். அதாவது ஒரு பெரிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜன் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார். அவர்கிட்ட போய் சார் எனக்கு கடவா பல்வலி பாருங்கன்னா பாப்பாரா? என் வேலை அது கிடையாது. ஹார்ட்டே நீங்க ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க, பல்ல பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டா அவர் பதில் என்ன இருக்கும்? அந்த மாதிரி எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் சில ஃபீல்டுல சில பேர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளே சில விஷயங்களை பூஜை பண்ணி கொடுத்தாலும் நம்ம எல்லாம் இழுத்து போட்டுன்னு பண்ண முடியாது. அது நாட் பாசிபிள். அந்தந்த இதுல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கைடன்ஸோட அவங்களுக்கு ப்ராப்பரா பண்ண வேண்டியதை பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி, வெள்ளருக்கு பிள்ளையார்னா ஸ்வேதார்க கணபதி, அத்தி பிள்ளையாருக்கோ நிதி கணபதி, லட்சுமி கணபதி, சுமுகாய மகன் 3 மந்திரங்களை உரியேற்றுறோம். அதுவும் ஒவ்வொரு மந்திரமும் 1,20,000 × 3 3,60,000 ஆவர்த்தி. கேட்கறப்பே எவ்வளவு மலைப்பா இருக்கு. அந்த மாதிரி பிராஸ்ல பண்ண வராகர்னு எடுத்துட்டா அவருக்கு அந்த வராகருக்கான மூல மந்திரம். கருடனுக்கு ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம். அதுக்கப்புறம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயங்கிற கருட மாலா மந்திரம். இப்படி வந்து லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒரே ஆளு 1,20,000 3,60,000 இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். 12 வேத பண்டிதர்கள் குரூப் சாட்டிங்கா அந்த மந்திர ஒரு ஏற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஹோமோலாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 1,20,000 தடவை ஒரு மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது விசேஷம். அது நீங்கள் தனியாக உட்காந்து பண்ணுறதுக்கு டைம் ஆகும். டைம் கிடைக்கிறப்போ பண்ணி தான் ஆகணும். ஆனால் நாங்களே அந்த அக்ஷரலக்ஷா சாஸ்திரம்ங்கிற சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மந்திரத்தையும் 1,20,000 தடவை உரியேற்றி சம்மந்தப்பட்ட அந்த விக்கிரகங்களில் உரியேற்றி பூஜை ஹோமோன்னு பண்ணி கொடுக்குறோம்னா அப்போ அது எப்படி வேலை செய்யும் பாருங்க. குறிப்பாக இந்த ராசித்தாயத்துங்கிறது நிறைய பேரோட லைஃப்பில் பல சேஞ்சஸை மிராக்கிள்ஸை பண்ணிட்டு இருக்கு. காரணம் அதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுற மூலிகைகள் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தெய்வீகமான பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு 8838886460 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். இல்லை சார் உங்களோட இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ்லாம் தொடர்ந்து நிறையா நாளாக நாங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம், அதனால் டைரெக்டாக வெப்சைட்டில் தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறவங்க நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனலுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வியூயர்ஸ் வரணுங்கிறதுக்காக விதவிதமான விஷயங்களை பண்ணுறதுங்கிறது நமக்கு பழக்கம் கிடையாது. நமக்கு என்ன தெரியுமோ என்ன வருமோ அதை பண்ணுவோம். பிடிச்சவங்க தேவையானவங்க எடுத்துக்கலாம். அப்படிதான் 2015லேருந்தே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ், தெய்வ பக்தி, தேசபக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் தான் நம்முடைய மெயின் மோட்டோ. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல், என் அப்பாவோட சேனல், 2 சேனல்லையும் பண்ணுறது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்கள், இதனுடைய பயன்கள் நிறையா பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான பூஜைகள் பண்ணி கொடுக்கறது. ஸோ ஒரு கீ செயின் எடுத்துட்டா கூட அதை வந்து விபூதி குங்கும பிரசாதத்தோட கொடுக்கறது. கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை, வைஜெயந்தி மாலை, துளசி மாலை, சந்தன மாலை, அப்புறம் லாவா ஸ்டோன் மாலைங்கிற ஜுவாலாமுகி மாலை, இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது, ரேர். அதெல்லாம் யார் போட்டுக்க போகிறாங்களோ சம்மந்தப்பட்டவங்க பேர், ராசி, நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தாராதேவி பாத்திரம்ங்கிற அக்ஷய பாத்திரம், பிரணவ பாத்திரம், டிபெட்டியன் சிங்கிங் பவுல், இந்த மாதிரி பல பேர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பவுலுக்கு அதில் போட்டு சுற்றி இப்படி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறது.
இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுறதுடைய மோட்டோ நம்முடைய மோசமான கர்ம வினைகளை ஓரளவாவது கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைஃப்பில் சில சேஞ்சஸை கொண்டு வரணும். விதியை யாராலையுமே மாற்ற முடியாது, ஆனால் அந்த கடவுள் நினைச்சா முடியும். அந்த கடவுளோட அருளை கிராஸ்ப் பண்ணுறதுக்கான சில விஷயங்களா இந்த மாதிரியான இதை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியோ இல்லைனா மண்டே டு சண்டே மார்னிங் 9 to night 8 டைரெக்டாக நம்ம ஆஃபீஸுக்கு வந்தோ வாங்கிக்கலாம். அல்லவை தேய அறம் பெருகட்டும், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாள். நன்றி, வணக்கம்.